வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபினா நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது கேபேஜ் சப்பாத்தி. சப்பாத்தி நீங்கள் ரெகுலராக வீட்டில் எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பர்டிகுலராக அந்த கேபேஜ் வச்சு எதுக்காக பண்ணுறேன்னா, நார்மலாக கேபேஜ் வீட்டில் பொரியல் பண்ணியிருப்பீங்க. அந்த பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணினா அதில் சத்து இல்லாமல் போயிடும். அதனால் கேபேஜை வந்து இந்த மாதிரி விதமாக பண்ணலாம், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்கள்ல, அந்த டைமில் இந்த மாதிரி கேபேஜ் லைட்டாக கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பர். அது மட்டும் இல்லை, கேபேஜ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒன்றா எடுக்கலாம். 4 விதமான கேபேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து ஒயிட்டில் பார்த்துருக்கலாம், க்ரீனு, பிங்க்கு, அதுக்கப்புறம் ரெட்டு. இந்த மாதிரி கேபேஜ்லாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கடையில் பார்த்துருக்கலாம். ஸோ இதில் பர்டிகுலராக இந்த ஒயிட் கேபேஜ் மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த கேபேஜ் வச்சு தான் பண்ண போகிறோம். இதோட இந்த ரெசிபிக்கு தொட்டு சாப்பிடணும் அப்படி என்ன நினச்சின்னா சோயாபீன் குருமாவை பண்ணுறோம். அந்த சோயாபீன் குருமா எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் இந்த கேபேஜ் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த கேபேஜ் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை 1 கப்பு, முட்டைகோஸ் 1/4 கப்பு, பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சப்பாத்தி குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முட்டைகோஸ் பார்த்தீங்களா? இந்த முட்டைகோஸ் எதுக்காக இந்த மாதிரி காமிக்கிறேன்னா, நீங்கள் கத்தியில் கட் பண்ணுவீங்க. அப்படி கத்தியில் கட் பண்ணி நீங்கள் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணால் தேய்க்க வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்து வீட்டில் கிரேட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபைன் ரொம்ப பொடிசாக கட் பண்ணுற மாதிரி வரும், ஈஸியாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப அழுத்தி நீங்கள் கிரேட் பண்ணால் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மெதுவாக கிரேட் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப சிம்பிள் தான். கையில் கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த முட்டைகோஸ், இதோட பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி வந்து ஃபைன் சப்பா பண்ணி போடுங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி உடையிறதுக்கும் ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொடிசாக கட் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், இதோட சீரகம் பவுடர். இந்த ரெசிபிக்கு இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே டைமில் இந்த சீரகம் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் 1/2 டீஸ்பூன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் எதுக்காக யூஸ் பண்ணுங்கன்னா, நீங்கள் அதிகமாக போட்டால் உங்களை டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் வேணும், அதாவது மிளகாவோட ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த உப்புலாம் போட்ட பிறகு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அழுத்தி மிக்ஸ் பண்ண அவசியமே இல்லை. மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், இந்த முட்டைக்கோஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோதுமை மாவு இருக்குதுன்னா அந்த கோதுமை மாவை இதில் அப்படியே போட்டுருங்க. இதில் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரோட இந்த கோதுமை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் சப்பாத்தி மாவு எப்படி டைட்டாக மிக்ஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி முட்டைகோஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா முட்டைகோஸ்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் அப்பப்போ தண்ணி தெளித்து கெட்டியான பக்கத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ இந்த சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவீங்களே, இந்த மாதிரி காய்கறி யூஸ் பண்ணி பண்ணுற இந்த சப்பாத்திக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாவை ரவுண்டான ஷேப்பில் எடுத்து வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு மூடி போட்டு நீங்கள் அப்படி வச்சாலும் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது. எப்போவுமே எந்த ஒரு மாவு ரெசிபி நீங்கள் வச்சு பண்ணும்போது பர்டிகுலராக ட்ரை ஆகக்கூடாது. அந்த டோ ட்ரை ஆனால் உங்களுக்கு குக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்டர் வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுறோம். ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரவுண்டாக பிடிச்சி சப்பாத்தி தேய்க்க வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். எதுக்காக இந்த மாதிரி விளக்கமாக சொல்கிறேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அந்த முட்டைகோஸ் பாருங்கள், அதோட அந்த கொத்தமல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குல்ல. இதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ ரவுண்டாக பிடிச்சிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப்பில் பிடிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் சப்பாத்தியை நீங்கள் நார்மலாக ரவுண்டாக பிடிச்சி போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முக்கோணம் ஷேப்பில் மடிக்க போகிறோம். அது எப்படி மடிக்குன்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஷேப் வந்து ரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
அதனால் கட்டிங் போர்டில் கொஞ்சோண்டு கோதுமை மாவை போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவை உங்களோட 4 விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 சைட்லையும் 4 விரல் ப்ரெஸ் பண்ணும்போது ஈவனாக வந்து ரவுண்ட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிக்க போகிறோம். தேய்க்கும் போது வந்து ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு சைஸில் தேய்ச்சிருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே 2ஆக மடிக்கிறோம். மடித்த பிறகு இன்னொரு மடிப்பு, அதாவது முக்கோண ஷேப்பில் மடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஷேப்பில் மடித்து முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி தேய்க்க போகிறோம். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, உங்களுக்கு சப்பாத்தி லேயர் பை லேயராக வரும். நீங்கள் நார்மலாக வீட்டில் பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க வெளியே கடையில் வாங்கிட்டு வந்து, அந்த மாதிரி பரோட்டா ஷேப் வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் பண்ணுறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி சப்பாத்தி நார்த் சைடில் ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுவாங்க. இதில் பீட்ரூட் போடுவாங்க, கேரட் போடுவாங்க, முட்டைகோஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் முள்ளங்கி போடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட காய்கறி போடலாம், ப்ரோக்கலி, நம்ம பிடிச்ச காய்கறி எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த மாதிரி வெஜிடபிள் சப்பாத்தி. இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் எக்ஸஸாக மாவு இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுறோம், 2 கையிலையும் இப்படி லைட்டாக பிரட்டுங்க. அதோட டஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். எக்ஸஸாக இருக்க அந்த மாவு எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு சப்பாத்தி நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க கண்டிஷனை, கல் கரெக்டான சூடில் இருக்கணும். சூடு இல்லாத கல்லை போட்டு நீங்கள் குக் பண்ணால் சப்பாத்தி ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வரவரன்னு ஆகிடும். நிறைய பேருக்கு சப்பாத்தி சாப்பிட பிடிக்காது. அதுவும் பர்டிகுலராக சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்களே, அந்த டைமில் தோசைக்கல்லோட பக்குவம் ரொம்ப முக்கியம். தோசைக்கல் கரெக்டான சூடில் போட்டு எடுத்த உடனே அந்த சப்பாத்தி நல்லா வெந்து வரணும். அதனால் சூடான கல்லை போட்டு எடுங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு வெந்து வர டைமில் தேவையான அளவுக்கு ஆயில் இல்லை பட்டர் இல்லை நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுற இந்த சப்பாத்திகள் கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போது இந்த ரெசிபியோட சோயாபீன் குருமா எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சோயாபீன் 150 கிராம், அரை மூடி தேங்காய், உடச்சக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5 நம்பர், முந்திரி பருப்பு 10லேருந்து 12 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சோயாபீன் குருமாக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த சோயாபீன் பாயில் பண்ண போகிறோம். அதனால் நான் ஏற்கனவே ஊற வச்சு இந்த சோயாபீனை பாயில் பண்ண போகிறேன். சோயா நீங்கள் வீட்டில் ஊற வைக்கிறது எப்படி கேட்டிங்கன்னா, ஓவர் நைட், அதாவது இன்றைக்கி காலையில் நீங்கள் இந்த சோயா குருமா பண்ண போகிறீங்கன்னா நேற்று நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற வச்ச பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். குக்கரில் வேக வைக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. 100% நல்லா வெந்திருக்கணும், ஆனால் மசிஞ்சு போகக்கூடாது. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும். அடுத்தது இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். அதாவது அரை மூடி தேங்காய் சொல்லியிருக்கேன்ல, இதில் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உடச்சக்கல்ல, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்கிறோம். இந்த அரைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருமாக்கு நார்மலாக எப்படி அரைப்போம் கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் லைட்டாக குறகுறன்னு அரைப்போம். ஆனால் இந்த பேஸ்ட் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருப்போம். பாருங்கள் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குருமாவுக்கு அரைக்கிற பக்குவம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா அரைச்சிருப்பேன் ஃபைனாக. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆச்சா? இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிருக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட்டை அப்படி இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. எப்போவுமே நீங்கள் வீட்டில் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த தாளிப்பு போடும்போது மசாலா போடும்போது ஃபோக்கஸ் கரெக்டாக அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ப்ரிப்பரேஷன் நல்லா வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஞ்சட்டில் கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிப்பை போட்ட பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதங்கணும். வதங்குற பக்குவம் என்னென்னா, ஒரு 50% வதங்கினா மட்டும் போதும். ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டாம். பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். சில பேர் வந்து குருமா பண்ணும்போது வெங்காயம் அதிகமாக வதக்குவாங்க. அது நார்த் இந்தியன் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் 50% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் சொல்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க.
ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை தான் அந்த குருமாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய் பவுடர்னால் ரொம்ப கம்மியாக போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமான மிளகாத்தூள் போட்டிங்கன்னா குருமா கான்செப்ட் இல்லாமல் வேறு மாதிரி மசாலா கான்செப்டில் போய்டும். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சம் அந்த மசாலா அப்படியே குக் பண்ணேன். இந்த இடத்துல ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறோம். குருமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே தொக்கு மாதிரி ஆகக்கூடாது, நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியும் இப்போ போட்டிருக்கோம். அதே டைமில் இந்த சோயாபீன் நல்லா பாயில் ஆகிடுச்சுல, இப்போ பாருங்கள் அந்த சோயாபீன் நல்லா வெந்து முழுசாக இருக்கும். ஆனால் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக மெதுவாக பூ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக பாயில் பண்ணுறேங்க. ரொம்ப அதிகமாக பாயில் ஆகி மேஷாக இருந்ததுன்னா என்ன பண்ணால் உங்களுக்கு கிரேவியோட டெக்ஸ்டர் ரொம்ப கெட்டியாகிடும். சம்டைம் நீங்கள் குக் பண்ணி முடிச்ச அடுத்த 10 நிமிஷத்துலேயே கிரேவி திக் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி பாயில் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் போடுறோம். இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு குக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு தான் அந்த சோயாவில் ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் குக் பண்ணி வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக மேலே ஆயில் வர மாதிரி இருக்கும். அதாவது ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா அந்த டைமில் வரும். அப்படிலாம் லைட்டாக பபுள்ஸ் வரும். அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சோயாவில் போட போகிறோம். இப்போ இந்த சோயாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வாசனைக்காக அந்த கொத்தமல்லியில் நல்லா தாராளமாக போடுங்க. போட்ட பிறகு ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த குருமா வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அவங்க வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க, என்ன மாதிரி ஸ்டைல் குருமா பண்ணியிருக்கேன், அல்டிமேட்டாக குருமா. நிறைய பேர் வீட்டில் குருமா பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த தேங்காய் ஒன்று அதிகமாக போட்டுருவாங்க, அப்படி இல்லைனா தேங்காய் ரொம்ப கம்மியாக போடுவாங்க. அந்த தேங்காய் அதுக்கப்புறம் மெயினாக யூஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் கரெக்டான டெக்ஸ்சர் வராது. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் பண்ணினா அல்டிமேட்டான ஒரு குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இன்றைக்கி இந்த முட்டைக்கோஸ் வச்சு பண்ணுற இந்த சப்பாத்தியும் இந்த சோயாபீன் குருமாவும் எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பர் ரெசிபி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.